ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, லாங் லீவுக்கு அப்புறமா. அதனால் மாவாட்டை வச்சாச்சு. ஸோ நேற்றே ஊற போட்டு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலையாக மாவாட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் புட்டு தான். எல்லோரும் புட்டு, பச்சைப்பயிறு, அப்பளம், அதுக்கப்புறம் கடலைக்கறியெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு புட்டு வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு சர்க்கரை போட்டு ஒரு வாழைப்பழம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். மாவும் ஆட்டி வச்சாச்சு. இப்போ விதவிதமாக சமைக்கிறாங்க புதுசு புதுசாக. பட் ட்ரெடிஷ்னல் குழம்பு அப்படின்னு இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு ஒரே ஆசை. அதனால் ட்ரெடிஷ்னலான முறையில் ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் போட்டுட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு அரைச்சி வச்ச தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும். அதுவும் நல்லா கொதித்து வந்த உடனே முட்டை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு முட்டை போட்டு ஒன்றா சூப்பராக போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு இறக்குனா முட்டை குழம்பு சூப்பராக இருக்கும். இதுக்கு அப்பளம் தொட்டு சாப்பிட்டா அல்டிமேட். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.